பேரிடம் உங்களின் வருத்தத்தை ஒருபோதும் சொல்லாதீர்கள். அதனால் உங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். சிலர் நம்முடைய மனக்குறையை சிலரிடம் பகிர்ந்து கொண்டால் மனதிற்கு ஆறுதலும், கவலை குறைந்து மகிழ்ச்சியும் ஏற்படும் என நம்புகின்றனர். இது உண்மைதான். இருப்பினும் உங்களின் பிரச்சனைகளை, மன வருத்தங்களை இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள 5 வகையான நபர்களிடம் பகிர்வதால் உங்களின் பிரச்சனை மேலும் வளரத்தான் செய்யும். பிரச்சனைகள் அதிகரித்து உங்கள் தூக்கம் தொலைய வாய்ப்புள்ளது. சரி, யாரிடமெல்லாம் மனக்குறையை பகிரக்கூடாது என பார்ப்போம். அனைவரின் நண்பராக இருப்பவர்களிடம். ஒரு இடத்தில் பணிபுரிகிறீர்கள் என்றால் நம்மிடம் மட்டுமில்லாமல் உங்களை சுற்றியுள்ள அனைவரிடமும் நட்புடன் இருக்க வேண்டும், நட்பை வளர்க்க வேண்டும் என நினைத்து எது சரி எது தவறு என யோசிக்காமல் சில சமயங்களில் உங்களின் ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வாய்ப்புள்ளது. அதனால் இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கேலி செய்பவர்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாக வாழ்வது உங்களின் வாழ்க்கையை எளிதாக்குகிறது என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக பிறரை கேலி செய்துதான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தவறு. மற்றவர்களை நகைச்சுவை என்ற பெயரில் கேலி செய்பவர்களுடனான நட்பை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லையேல் உங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஏனெனில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உங்களின் மன வருத்தம், ரகசியங்களை இந்த நபர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அவர்கள் உங்களின் வருத்தத்தை பற்றி மற்றவர்களிடம் கூறி கேலி செய்ய வாய்ப்புள்ளது. இதனால் வாக்குவாதத்திற்கு வழிவகுக்கும் பதற்றமும் மற்றும் வேதனைதான் அதிகரிக்கும். தங்களைப் பற்றி மட்டுமே அக்கறை கொண்டவர்கள், சுயநலமாக யோசிப்பவர்கள், கீழ்த்தரமான புத்தி கொண்டவர்கள், தங்களின் பிரச்சனை, துன்பம் என தங்களைப் பற்றி மட்டுமே கவலைப்படுவார்கள். வேறு எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. இதன் காரணமாக உங்களின் ரகசியத்தை இவர்களிடம் பகிரும்போது உங்களின் துன்பங்களை குறித்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பிறரிடம் பகிரவோ உங்களின் ரகசியங்களை வைத்து மிரட்டி பயன்படுத்திக் கொள்ள நினைப்பார்கள். சிந்திக்காமல் அதிகம் பேசுபவர்கள். ஒரு சிலர் தங்களின் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு எதையாவது பற்றி பேச விஷயம் கிடைக்காத போது நீங்கள் கூறிய ரகசியங்கள், மனக்கவலைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வாய்ப்புள்ளது. இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையான என்ன, பிறரின் மன வருத்தம் என்ன என்ற எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் நீங்கள் கூறியதை பிறரிடம் வெளிப்படுத்துவதோடு கூடுதலாக எதையாவது சேர்த்தும் சொல்ல தயங்க மாட்டார்கள். அத்தகையவர்கள் பொய்யானவர்கள், நம்பகத்தானவர்களாக கருத முடியாது என்பதால் உங்களின் பிரச்சனைகளை அவர்களிடம் சொல்லக்கூடாது. பொறாமை, எரிச்சல் கொண்டவர்கள். ஒரு சிலர் எப்போதும் உங்கள் மீது அல்லது பிறர் மீது பொறாமை அல்லது எரிச்சல் மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எப்போதும் பாதுகாப்பில்லாத மன உணர்வால் சூழப்பட்டிருப்பார்கள். அதனால் பிறர் நல்ல சூழலில் இருப்பின் அவர்கள் மீது பொறாமை, எரிச்சல் மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களிடம் உங்களின் மன வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளும்போது உங்களை பற்றி கவலைப்படவில்லை என்றாலும் உங்களின் நிலையை குறித்து மகிழ்ச்சி அடைபவர்களாக இருப்பார்கள். உங்களின் நிலையை மேலும்